ஆயத்த ஆடை தொழில்ல ஏற்பட்டுள்ள தொய்வு போக்குறதுக்காக ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசை கேட்டுக்கொண்டிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றது முதல்ல இன்னைக்கு வரைக்குமே ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்களுக்கு பல இடையூறுகள் ஏற்படுத்தியதா குறிப்பிட்டிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் 4 முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டும் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள்ல ஜவுளி தொழிலுக்கு எந்தவிதமான வெளிநாட்டு முதலீடுகளையும் ஈர்க்கவே இல்லைன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழகத்துடைய முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு போறத திமுக அரசு வேடிக்கை பார்த்ததாகவும் விமர்சித்திருக்காரு. அதிமுக ஆட்சியின் போது கொரோனா காலகட்டத்தில் கூட ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்கள் சிறப்பா நடைபெற்று வந்ததா சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அமெரிக்க வரி விதிப்பால தமிழகத்துல ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கு இடையூறு ஏற்படாத வகையில ஏற்றுமதியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு கடிதம் எழுதியதையும் நினைவு கூர்ந்திருக்காரு. ஆயத்த ஆடை தொழில்ல ஏற்பட்டுள்ள தொய்வு போக்குறதுக்காக தமிழக அரசு உடனடியா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில வலியுறுத்தியிருக்காரு.